கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நாள் தவறாமல் இறந்தவர்கள் கனவில் வருகிறார்கள் அல்லது என்னுடன் வாழ்பவர்கள் இறப்பது போன்ற கனவு வருகிறது. இதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் என்னை கூட வாழ்ந்தவங்களாம் எனக்கு கனவுல வர்றது ஒரு சகஜமான விஷயந்தான். ஏன் அப்படின்னு கேட்டால், பசுமையான நினைவுகள் எனக்குள்ளே போய் தங்கியிருக்கும். ஒரு ஆழமான நினைவுகள், சிறந்த விசேஷமான கருத்துக்கள், என்னை கூட அவரும் நானும் வாழ்ந்த வாழ்க்கைகள், இதெல்லாம் எனக்கு கூட இருக்குது. சம்பவங்கள் எல்லாம் எனக்கு கூட இருக்கும். ஸோ மனம் கனவுன்றது மனம் தன்னைத்தானே படைச்சி காட்டும், காட்சிகளெல்லாம் உருவாக்கி காட்டும். ஒரு பிக்சரைஸ் மட்டும்தான். நம்மளே கற்பனை பண்ணிக்கணும்ல, இந்த பைக் வாங்கி வண்டி ஓட்டுற மாதிரிலாம் கற்பனை பண்ணுற மாதிரியே மனம் தனக்குள்ளவே, அதாவது என்னோட விருப்பம் இல்லாமையே, விழிப்புணர்வு இல்லாத காலத்திலேயே, அதாவது சுழற்சியிலேயே இந்த மாதிரி கனவுகளை உருவாது. இப்போ இந்த கனவுல நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில பேர் செத்துற மாதிரிலாம் கனவு காண்றாங்களே. என்ன ரெண்டும் ஒன்றா போட்டு குழப்பம் வேணாம். கனவு வேறு மாதிரி தான் வருது. முதல்ல ஒரு கனவு எந்த நேரங்களில் வருதுன்னு பார்க்கணும். ஆழ்ந்த உறக்கங்களில் கனவு வராது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களை மீறி தூங்கி நிறுவீங்க, மனம் படைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இல்லை. விழிப்பு நிலை ஏற்பட்டு ஆனால் உடல் ஓய்வு போதுமானதாக இல்லாத போது மட்டும்தான் கனவு வருது. அதாவது மனதுக்கு ஓய்வு ஏற்பட்டுச்சு, உடலுக்கு ஓய்வு ஏற்படலை. உடலுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு ஏற்படுது. நீங்கள் கண்களை திறந்து வச்சுன்னு சாதாரணமாக பத்துன்னு இருக்கலாம், இல்லை எழுந்து உட்காந்துன்னு ஓய்வு இல்லாமல் ஓய்வாக இருக்கலாம், பத்துன்னு தான் இருக்கணும்னு இல்லை. அந்த நேரங்களில் தான் கனவு வருது. ஸோ அந்த கனவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் தெரியுது. சில நேரத்தில் நல்லதும் இருக்குது, சில நேரத்தில் கெட்டதும் இருக்குது. சில நேரத்தில் எதிர்காலத்தை சொல்லுது, சில நேரத்தில் எதிர்காலத்தை நினைச்சி மாட்டிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குது. ஸோ ஒருத்தர் மரணிச்சிட்டாங்க, மரணிச்சது மாதிரி கனவு கண்டா உண்மையிலேயே அப்படின்னா அவங்க ஆணவம் அழிய போது நல்லா இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். கனவுல சில பேருக்கு உள்ளபடியே கூட வருது. நான் அதனால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூரத்துலேருந்து கேட்கப்படுற இந்த கேள்விக்கு என்னால் சரியான பதில் சொல்ல முடியாது. பட் கனவுன்றது ஒரு சராசரி விஷயமாக நீங்கள் நினச்சி கடந்து போகிறது உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். அதான் உங்களுக்கு நல்லதும் கூட. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.